நாகர்கோவில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலக சாலையில் பிச்சை எடுப்பவர்களுக்கிடையே மோதல் ஏற்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலக சாலையில் பிச்சை எடுப்பவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் முதியவரை 2 பெண்கள் தரையில் தள்ளிவிட்டு தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக சண்டையை தடுத்து சமாதானப்படுத்தினர். தற்பொழுது இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழ்பெண்ணாத்தூர் அருகே சுகாதாரமற்ற முறையிலும் பாதுகாப்பற்ற முறையிலும் இயங்கும் துணை சுகாதார நிலையம் செயல்படுத்தப்பட்டு வருவதால் கர்ப்பிணி பெண்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் துணை சுகாதார நிலையம் அமைந்துள்ளது. இக்கட்டிடம் பாழடைந்த கட்டிடம் போலவும் சுகாதாரமற்ற நிலையில் இயங்கி வருகிறது. இங்கு விஷப்பூச்சிகள் அச்சத்தில் கர்ப்பிணி தாய்மார்களும் குழந்தைகளும் தடுப்பூசி போட்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை துணை இயக்குனர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராசிபுரம் LIC பகுதியில் உள்ள காலனி தெருவில் டியூஷன் சென்டரில் 5 அடி நல்லபாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் LIC பகுதியில் உள்ள காலனி தெருவில் வசித்து வருபவர் ராஜேந்திரன். இவர் வீட்டின் கீழ்த்தளத்தில் பள்ளி மாணவர்களுக்கு டியூஷன் நடத்தி வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் தேவகி மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வந்துள்ளார். அப்போது அந்த டியூஷன் சென்டரில் படிக்கும் மாணவனை அழைத்து செல்ல பெற்றோர் வந்தபொழுது அங்கு 5 அடி நீளமுள்ள நல்லபாம்பு செல்வதை கண்டு அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டார். அவர் சத்தமிட்டு ஓடி வருவதை கண்ட அக்கம் பக்கத்தினர் ராசிபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த நல்லபாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். எட்டயபுரம் அருகே பலசரக்கு கடையில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 12 கிலோ புகையிலை போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள பொன்னையாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அஜித்குமார். இவர் மேலநம்பிபுரம் கிராமத்தில் பலசரக்கு கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவரது கடையில் சட்டவிரோதமாக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இவரது கடையில் தூத்துக்குடி மாவட்ட தனிப்படை போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரின் கடையில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 12 கிலோ புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரை கைது செய்து எட்டயபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் ஓணம் மற்றும் மிலாடி நபி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு மலை ரயில் சேவை தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை மலை ரயிலில் பயணிக்க சுற்றுலா பயணிகள் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் 2ஆம் கட்ட சீசன் துவங்க உள்ள நிலையில் 2ஆம் நாள் மலை ரயில் சிறப்பு சேவைகளை தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி குன்னூரிலிருந்து உதகை வரையிலும் உதகையிலிருந்து குன்னூர் வரை என இருமுறையும் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பயணச்சீட்டுகள் ஆன்லைனில் முன்பதிவு செய்ய வேண்டும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.